Good evening. Once again, I really thank you for joining very much on time. இந்த அருமையான ஒரு பாடலை நீங்க கேட்டீங்க. ஒருவேளை இது ஒரு பழைய ஒரு பாடல். அதனுடைய பின்னணியத்தை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்கு போறதுக்கு முன்பால மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இதை எழுதினவங்க அண்ணன் பேர் வந்து ரெவரண்ட் எசேக்கியல் ஜார்ஜ். அவங்க பெங்களூர்ல இருந்து பைபிள் காலேஜுக்காக வந்தாங்க. அவங்க தங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு பிடி படிச்சாங்க. என்னுடைய கிளாஸ்மேட். அதனால நாங்க எசேக்கியல் வந்து ரொம்ப அழகா அப்பமே பாடுவாங்க. ஒரு தடவை 1982ல பைபிள் காலேஜ்ல வந்து நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஒரு தமிழ் ஃபெலோஷிப்ல நான் பிரசங்கம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்ப நான் அண்ணன் சொல்லியிருந்தேன், அண்ணே எனக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு பாடல் பாடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தம்பி நான் பாடிடுறேன்னு சொன்னாங்க. சாட்டர்டே போய் அவங்க வீட்டுல போய் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன், அண்ணே நாளைக்கு மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். அப்ப சந்தோஷமா சொன்னாங்க, தம்பி எனக்கு ஆண்டவர் ஒரு புது பாடல் கொடுத்திருக்காரு, நாளைக்கு அதை தான் பாட போறேன்னு சொன்னாங்க. அந்த பாடல் தான் இந்த நம்ம கேட்ட பாடல், அனுதினமும் உம்மில் வளர்ந்திடவே அனுகிரகம் தாருமைன்னு சொல்லிட்டு. மிக மிக ஒரு மீனிங்ஃபுல் சாங். அப்கோர்ஸ் இந்த பாடல் பாடினவர் வந்து மியூசிக்லயும் நிறைய தப்பு இருக்குது, ஈவன் வேர்டிங்ஸ்லயுமே கொஞ்சம் தப்பு மிஸ் பண்ணியிருக்காங்க. யாரோ அதை மாத்தி தப்பு பண்ணியிருக்காங்க. பட் அண்ணனுடைய ஒரிஜினல் பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜீவநதின்னு ஒரு கேசட் உண்டு, ஜீவநதி. அது நீங்க இதுலயே யூடியூப்லயே பார்க்கலாம். ரெவரண்ட் எசேக்கியல் ஜார்ஜ், அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தாருமையான்னு சொல்லிட்டு. அதனால இந்த பாட்டை நான் எப்பெல்லாம் கேட்கிறேனோ immediately I remember 1982. Okay. So thank you so much for joining. இன்னைக்கு நான் 2 பேரும் நான் கேட்டிருக்கேன். தயலன் பர்னபாஸ் நம்ம ஜெபிப்பாங்க, ஜெபித்து நம்ம துவங்கலாம். தயலன் பர்னபாஸ், ஓகே, thank you for joining. Thank you so much for joining. ஜோ பண்ணிடுறீங்களா? ஓகேண்ணே, thank you. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நேர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீர்கா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாங்கள் கிரமமாக படிக்க நேர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலமாக ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசியின் மூலமாக கூறிய வார்த்தைகளை எங்களுடைய காலகட்டத்திலே ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் ஆண்டவரே அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இதற்காக ஆயத்தப்பட்டு இதை நடத்துகிற அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் உம்முடைய கருத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உம்முடைய பிரசன்னத்திலே எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்தி இதில் கலந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much, Badaya, for your meaningful prayer. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் மிக அருமையான விதத்துல அவர் எழுதினான்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். அதுக்கு முந்தின நாள் அவருடைய பெயர் என்ன என்பதையும் அவர் வந்து அந்த நாட்களிலே ஒரு மனசாட்சியாக அவர் இருந்தார் என்பதையும் நம்ம பார்க்கும் பொழுது we were excited. மோர் ஆஃப் அவரை குறித்து அந்த ஒரு கேரக்டர் தான் I was highlighting on the first day. அதே மாதிரி ஜோமன போல அந்த கான்டெக்ட்ல அவர் இருந்தது போல நம்மளுடைய கான்டெக்ட்ல அதை கொண்டு வரணும் என்பதுதான் நம்மளுடைய துடிப்பு. அதான் பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம். ஸோ அந்த கான்டெக்ட்டையும் நம்ம பார்த்தோம். கண்டென்ட் ரொம்ப கிளியர். முதல் 2 அதிகாரங்கள் வந்து நேஷன்ஸுக்கு அவர் தேவன் கொடுத்த எச்சரிப்பையும் கடைசியாக ப்ராமிசஸ் நம்ம பார்க்கிறோம். 2வது பகுதி 3வது சாப்டர்ல இருந்து 5வது சாப்டர் வரைக்கும் இருக்கிற பகுதி. அதுல வந்து லீடர்ஸுக்கு தேவன் கொடுத்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம படிக்கிறோம். அதிலும் ப்ராமிசஸும் கம்பைன் பண்ணி வரதை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். இன்க்ளூடிங் நான் நேற்று உங்களோட பகிர்ந்து கொண்டது போல இயேசுவானவரை குறித்தான அருமையான ப்ராமிசஸையும் அங்க இருக்க நம்ம பார்க்கலாம். அதை முடிக்கும் பொழுது கண்டிப்பாகவே 6-7 சாப்டர்ல ஜெனரலாவே கடவுளுடைய மக்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து அதை ஒரு கிளைமேக்ஸ்ல அவர் முடித்ததாக நாம் பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல்
வெல் ரிட்டன் அல்லது அது ரொம்ப அழகான விதத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்க அதை மறந்துடக்கூடாதுன்னு என்னோட ஆசை. இந்த மீகா புத்தகத்தை இனிமேல் நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் யூ நீட் டு பி எக்ஸைட்டட் அபவுட் மீகா புத்தகம். அதுதான் என்னுடைய வாஞ்சை. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கண்டிப்பாக மறக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். தேவன் நம்மளத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நினைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வசனம். அது நம்ம முதல் நாள்ல பார்த்தோம். நேத்து ஒரு லாங் பேசேஜ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் ஜட்ஜ்மெண்ட், அநேக தீர்ப்புகளை அல்லது அவர் எச்சரிப்பின் சத்தத்தையும், அது மட்டுமல்லாதபடிக்கு நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியத்தையும் தீர்க்கதரிசி சொன்னதாகவும், தீர்க்கதரிசி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணதாகவும் அதை நம்ம நேற்று பார்த்தோம். கடைசியாக 2 வசனங்கள் மிக அருமையான விதத்துல அந்த ப்ராமிஸ் முடிஞ்சதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த ப்ராமிசஸை அந்த கான்டெக்ட்ல புரிஞ்சு கொண்டு எடுத்தது நல்லது. அதோடு கூட இப்பொழுதும் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் அல்லது நம்ம மேல தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பின் சத்தங்கள் மத்தியிலையும் நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் படிச்சது போல we are more than conquerors சொல்லி அந்த வசனத்தை படிச்சோம். ரோமர் 8:37 படிச்சோம். அந்த வசனத்தின் அடிப்படையில we can claim this promise. ஓகே, தேவன் நமக்கு முன்பாக போகிறார் என்ற பெரிய சத்தியத்தோடு கூட இந்த காலத்திலும் இருக்கிற எல்லா விதமான அன்சர்டனிஸோடவும் வரப்போற காலங்களிலும் இருக்க போற பிரச்சனைகள், கஷ்டங்கள் மத்தியில மீகா 2:13 நம்ம கிளைம் பண்ணி முன்னால போகலாம். அதோடு கூட நேற்று திரும்பமாக the qualities of மைக்காவை பார்த்தோம். அது மிக அருமையான விதத்துல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கிறதையும் அவருடைய வாழ்க்கையும் அப்படி இருந்ததாக நேற்று பார்த்தோம். இன்னைக்கு we have to study a long passage. 3 அதிகாரங்கள் படிக்கணும். அதை நம்ம 5 பிரிவா எடுத்து படிக்கலாம். I have requested by லாங்கேஷ், மதுரை இருக்கிற ஒரு யங் கிராஜுவேட், மிகவும் வாஞ்சியாக அவர் பைபிள் ஸ்டடியில் இருக்க பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. He is going to read the passage for us. 5ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்தான வாக்குத்தத்தங்களும் ரொம்ப கிளியரா வரதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த ஃபால்ஸ் லீடர்ஸ் மத்தியில அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள ராஜா இருக்கிறார் என்பதை மீகா தீர்க்கதரிசி சொன்னதை மிக தெளிவோடு கூட 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அதை நம்ம சகோதரன் லாங்கேஷ் நமக்கு வாசிப்பாங்க. வாசிக்கோ. எஸ் மா. சேனைகளினுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படவும் இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினாலே கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராய்த்த எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்க மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரர். அசிரியன் தம்முடைய தேசத்திலே வரும்போது தம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் தம்முடைய தேசத்திலே வரும்போது தம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாக்கோப்பிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோப்பிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பிரி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள்ளே அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும். உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்ககரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்ககரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி
சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாம போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியை நீ இனி பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செவி கொடாத புறஜாதிகளிடத்திலேயே கோபத்தோடு உக்கிரத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார். Thank you so much, Langesh. 3ஆம் அதிகாரத்தை 3 பிரிவாக சுலபமா பிரிச்சிடலாம். நீங்க கமெண்ட்ரி வேண்டியதில்லை, அல்லது ஈவன் இங்கிலீஷ் பைபிள் கூட வேண்டியதில்லை. தமிழ் பைபிளே நம்ம படிக்கும் பொழுதே 4 வசனங்களாக அது ஒரு பிரிக்கப்படுவதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால இன்னைக்கு நம்ம 2 விதம் செய்ய போறோம். 3ஆம் அதிகாரத்தை 3 பிரிவா பிரிச்சு படிக்க போறோம். 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் முழுவதுமாக படிக்க போகிறோம். In that way 5 topics. நம்மளால சொன்னது போல இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு என்னன்னா, தவறான தலைமைத்துவம் இருக்கக்கூடிய இடத்துல நீதியுள்ள ஒரு ராஜா வருவது ஒரு ப்ராமிஸாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பேசேஜுக்கு போறதுக்கு முன்னால நம்ம பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகங்களை படிக்கும் பொழுது மனசுல வச்சுக்கிட வேண்டிய காரியம் என்னன்னா, அதை எப்படி மக்கள் புரிந்து கொள்வாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப நமக்கு புரியுது. இயேசுவானவர் வந்து 2000 வருஷத்துக்கு பிறகு இப்ப இயேசுவானவர் திரும்ப வரப்போகிறான்னு சொல்லி அவளோடு காத்திருக்க கொண்டிருக்கிற காலத்துல இன்னைக்கு நம்ம மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தையோ அல்லது மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது. பட் அந்த காலத்துல கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்பாக எழுதிருக்கிற இந்த பகுதியில எப்படி அதை புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். முதலாவது காரியம், அந்த காலகட்டத்துல ஒரு சில காரியங்கள் நிறைவேறும். எப்படி நம்ம நேத்து பார்த்தோமோ, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல அல்லது 20 வருஷத்துலயே நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். அதிலும் குறிப்பா நம்ம சொல்ல போனா கிறிஸ்துவுக்கு முன்பாக 701வது ஆண்டு ஒரு ராஜா மூலமாக ஒரு விடுதலை கிடைச்சதாக நம்ம பார்க்கலாம். சரித்திரத்துல நடந்தது. இன் தட் வே இமீடியட்டாவும் இந்த ரைச்சஸ் கிங் மே பி கமிங். பட் இன்னொரு கிளியர் கட் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி என்னன்னா, they are eagerly waiting for Messiah to come. தங்களை விடுவிக்க போகிற ஒரு மெசையா வரப்போகிறார் என்பதை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. அதுக்காக அவரோட காத்திருந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் மீகா தீர்க்கதரிசியும் மற்ற தீர்க்கதரிசிகளும் குறிப்பாக ஏசாயாவும் அதிகமாக சொல்லுகிறாங்க. ஒருவேளை தியாலஜிக்கலா சொல்ல போனா they call it as Christ event சொல்லுவாங்க. அதாவது மேசியாவுடைய வருகை குறித்தான ஒரு செய்தின்னு சொல்லிட்டு, இட்ஸ் நாட் ஒன்லி பர்த், ஓவரால கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சொல்லி பார்க்கக்கூடியது. பட் அவங்க வந்து முதல் வருகை 2வது வருகை அப்படிலாம் பிரிச்சே பார்க்கல. மேசியா இஸ் கோயிங் டு கம், அவர் ஆள போகிறார் என்று பார்த்தாங்க. அண்ட் தென் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு கூட சீக்கிரமா வந்துருவான்னு நினைச்சாங்க. அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை பவுல் எழுதும் பொழுது திட்டமா எழுதுகிறார், நீங்க எல்லாம் வேலை செய்யாம சும்மா வரப்போறான்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, ஆண்டவர் கண்டிப்பா வருவார், வரமாட்டான்னு சொல்லல, கண்டிப்பா வருவார். அதே மாதிரிதான் 2 பேதுரு புத்தகத்திலையும் அப்படிதான் எழுதுகிறார். தட் மீன்ஸ் அந்த ஏர்லி சர்ச்சிலேயே they had a feeling இந்த அந்த சர்ச்சு அந்த டெம்பிள் அடிபட்டு போச்சுன்னா இயேசு கிறிஸ்து வந்துடுவான்னு சொல்லிட்டு. அதனால கிட்டத்தட்ட 64-65 வருஷங்கள்ல கிறிஸ்துக்கு பின் அந்த எருசலேம் திருச்சபை அந்த சபை வந்து இடிபட வேண்டிய நேரத்துல, இடிபட்ட நேரத்துல எல்லாம் they had a strong conviction Jesus is going to come back. Okay, so அப்படிப்பட்ட மக்களுக்கும் பவுலும் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் எழுதின காரியம் என்னன்னா, wait, Jesus will come, but you have to be faithful. இன்னும் ப்ராமிசஸ் நிறைய இருக்குது ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மீகா தீர்க்கதரிசியும் மற்ற தீர்க்கதரிசியும் சொல்லும் பொழுது 3 விதங்களில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதாக பார்க்கலாம். நம்பர் 1, இமீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு காரியம். 2வது ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இயேசுவானவர் முதலாவது வந்த சமயத்தில் நடந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறாம இருக்கிறது. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். காரணம் நமக்கு தெரியும் ஆண்டவருடைய 2வது வருகையில எப்படிப்பட்ட நிலை காணப்படும் சொல்லிட்டு. ஸோ இன் தட் வே we are privileged people. பட் அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் ஹியரர்ஸும் they were also very much waiting. அதுக்கு நார்மலா நம்ம கொடுக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் தம்பிமார் தங்கச்சிமாருக்கு பிரோஜனமாக்குன்னு நினைக்கிறேன். நீங்க
ஊட்டிக்கு போறதுக்காக அல்லது கொடைக்கானலுக்கு போறதுக்காக நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, கீழே மேட்டுப்பாளையம் போன உடனே அங்க பாத்தீங்கன்னா ஹில்ஸ் தெரியும், பெரியதா தெரியும். உடனே நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஊட்டி இவ்வளவுதானா, இதான் போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். தென் அதே மாதிரிதான் கொடைக்கானல். பட் கொடைக்கானல் கொஞ்சம் வித்தியாசமா நான் பார்க்கறது உண்டு. ஊட்டி வந்து ரொம்ப அப்படி தெரியும், பார்த்தா ரொம்ப ஏதோ பக்கத்துல மலையா இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம போயிட போறோம்னு சொல்லிட்டு. ஆனா மேல ஏற 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 பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொரு மலையா கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். புரிஞ்சா? எக்ஸாக்டா ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபசிஸ் ஆர் லைக் தட். மேட்டுப்பாளையத்தில் ஏறும் பொழுது நம்ம பாக்குற மாதிரி இது நடக்க போகுது, கிரைஸ்ட் ஈவென்ட் நடக்க போகுது, மெசையா வர போறான்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் போன பிறகு கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சிருக்கும். இவ்வளவுதான் மலைன்னு சொல்லிட்டு நல்ல கிளைமேட்டே குளிரா தெரியும், பட் நல்ல ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பட் கடைசியில மேல ஏறின பிறகுதான் தெரியுது, அப்பா ஃபுல்ஃபில்மெண்டே இப்பதான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஆண்டவருடைய 2வது வருகையின் பொழுதுதான் முழு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசனுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே முடிய போகிறது வந்து ஆண்டவருடைய 2வது வருகையின் பொழுது. அதை மனசுல வச்சுட்டு நம்ம படிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். முதல் 4 வசனங்கள்ல மீகா எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். தமிழ் பைபிள்ல வந்து அந்த லிசன், கேளுங்கள் என்றது இருக்காது. இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கிளியரா இருக்கும். லிசன் யூ லீடர்ஸ் ஆஃப் ஜேக்கப் அப்படிதான் சொல்லும். தமிழ்ல வந்து நான் சொன்னதை நான் சொல்லவில்லையா என்று போட்டிருக்குது. அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும்போது சொன்னேன், லிசன் என்ற வேர்டு வந்து 1ஆம் அதிகாரத்துல, 3ஆம் அதிகாரத்துல, 6ஆம் அதிகாரத்துல வருதுன்னு சொல்லி போட்டிருக்குது. நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும், லிசன் யூ லீடர்ஸ் ஆஃப் ஜேக்கப், யாக்கோவின் தலைவர்களே என்று சொல்றாங்க. அதுக்கு முந்திர வசனம், அதாவது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ஓகே, God will be their head என்று சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, God will be their head. Very powerful. ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ் என்னன்னா, I am going to be a head. நான் தான் முன்னால இருந்து போறேன்னு சொல்லிட்டு. ஆனா லீடர்ஸ் அன்பார்ச்சுனேட்டா அதை திங்க் பண்ணாதபடிக்கு அவரை எந்த விதத்திலும் என்னது ஒரு உண்மையான விதத்துல ஆண்டவருக்கு இல்லாதபடிக்கு போனதாக வாசிக்கிறோம். அதனால 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை கண்டிப்பா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட கனெக்ட் பண்ணணும். ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ், I will be your head, but people were unfaithful. That's what exactly happening. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நான் தலைவராக இருப்பேன், I will be the head of your church, head of your family ன்னு சொல்றாரு. சர்ச் அதேதான். ஆனா நம்ம வந்து துணிகரமா ஆண்டவரை தலைவரா வைக்காதபடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஆண்டவருடைய ப்ராமிசஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், ஆண்டவருடைய பேரை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் we are not keeping God as a head. Then we have our own lifestyle நம்ம பார்க்கிறோம். 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக காணப்படுகிறது. அந்த லீடர்ஸ் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு, ஆண்டவரை விட்டது மட்டுமல்ல, ஆனாலும் சொல்லிட்டு என் பைபிள் நான் அண்டர்லைன் பண்ணி பார்க்கிறேன், நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி பிடுங்கி திண்டு உரிந்து கொண்டு முறித்து துண்டிக்கிறார்கள். லுக் அட் தட். அந்த பீப்புளுடைய அவங்க அந்த மக்களை படுத்துற பாட பார்க்கும் பொழுது பயங்கரமான வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார். வெறுத்து தீமையை விரும்பி அவருடைய சதைகளை பிடுங்கி ஜனத்தின் சதையை தின்று அவருடைய தோலை உரிந்து கொண்டு எலும்புகளை முறித்து ஓகே துண்டிக்கிறார்கள் சொல்லிட்டு there are words used. It is really very bad, very bad. அவ்வளவு தூரத்துக்கு துணிகரமாக அந்த லீடர்ஸ் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். இவ்வளவு செஞ்சுவிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமலும் தமது முகத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு மறைத்துக் கொள்வார். சோ இன்னைக்கும் நிறைய இடத்துல அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். எல்லா செய்யற தப்பையும் செஞ்சுட்டு துணிகரமா பாவத்தை செஞ்சுட்டு போய் ஆண்டவரே எனக்கு பிளெஸிங்ஸ் தாருன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்த்தது போல தேவன் அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்க விரும்புவதே கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். தட்ஸ் வெரி கிளியர் இந்த பேசேஜ்ல லீடர்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது. ரைட்? இட்ஸ் மோர் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அந்த செக்குலர் லீடர்ஸ் வந்து தான் பார்க்கிறோம்.
ஒண்ணு ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அதுல வந்து அவங்களுடைய ராஜா அல்லது சாலமோனை குறித்து போட்டிருக்கும் பொழுது மிக அழகான ஒரு வசனத்தை அங்க நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஓ மை காட், இங்கிலீஷ்ல வாசிக்கணும். 27ஆம் வசனத்துல இங்க வருது, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்திருந்தார்கள். சரியா? அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று, சரியா, ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து தேவனை ஸ்தோத்திரித்தாங்க, பார்த்தாங்க, தேவனுக்கு பயந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. So there was a king, wise man was like that. ஒரு நியாயத்தை செய்யக்கூடிய ஒரு பயம் உள்ள தலைவர் அங்க இருந்திருக்காரு. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மீகாவுடைய காலகட்டத்துல அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லாம போயிட்டாங்க. ஒருவேளை நம்மளுடைய காலகட்டத்துல பார்க்கும் பொழுதும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் பாலிடிக்ஸ் இஸ் வெரி பேட், செக்குலர் லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம், இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. நோ, நாட் அட் ஆல். தேர் ஆர் ஃபெய்த்ஃபுல் பீப்புள். சரியா? தேர் ஆர் ஃபெய்த்ஃபுல் பீப்புள். ஆனா இந்த காலகட்டத்துல மிகவும் வருத்தமான ஒரு காரியம், நம்முடைய தலைவர்கள் மக்களை பிடுங்கி எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்தி தவறா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதோட நிக்கல, 2வது குரூப் ஆஃப் பீப்புள் ரிலிஜியஸ் லீடர்ஸ். அதையும் மிக திட்டமாக ஒரு மாத்தி சொல்றதா நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சமாதானம் உண்டு என்று சொல்லி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி, அந்த தவறான ரிலிஜியஸ் லீடர்ஸ் இருந்ததை நாம் பார்க்கலாம். அந்த வசனத்துல பார்க்கும் பொழுது 7ஆம் வசனமும் பார்ப்போம். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுவர்கள் நாணி, உத்தரவு சொல்லுகிற தேவன் இல்லாதனாலே அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். இந்த ஃபால்ஸ் ப்ராஃபஸி கொடுக்கிற மக்கள் எவ்வளவு பரிதாபமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவங்களுடைய அந்த இருட்டின் தன்மை அவங்களுக்குள்ள இருக்கிறத 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இப்படியாக அவங்க தங்களுடைய நலனுக்காக ப்ராஃபஸி சொன்ன மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா 8ஆம் வசனம் அந்த கான்டெக்ட்ல மிக அழகான ஒரு வசனம். அதனால நீங்க 3:8 நம்ம எல்லாரும் பார்க்கணும். எனக்கு அதுல பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னன்னா நானோ. சரியா? எப்பவுமே இந்த நானோ என்ற வார்த்தை தமிழ்ல வந்து ரொம்ப அழகா வரும். இங்கிலீஷ்ல வந்து பட் யூன்னு வரும். பட் அது ரொம்ப இங்கிலீஷ்ல அவ்வளவு அழகா சொல்ல முடியாது. பட் தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். நானோ என்று சொல்லும் பொழுது, என் சமுதாயத்துல, என்னுடைய சர்ச்சில், என்னுடைய குரூப்ல ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் போல நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாலும் நானோ என்று மைக்கா தன்னுடைய தனிப்பட்ட சாட்சியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஓகே, ஐ கோ பேக் டு தாரன் பர்னபாஸ் பிரேயர். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணும்போது அதான் சொன்னாங்க, ஆண்டவரே எங்களுடைய காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்ய சொன்னார். நம்ம எல்லாரும் ஆமன் சொன்னோம். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட் பிரேயர். சரியா? இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிற காலகட்டத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலிஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன பயங்கரமாக பரிதாபமாக இருக்கும் பொழுது, நானும் வித்தியாசமா இருப்பேன்னு சொல்றதுதான் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு. 2வது காரியம், இந்த ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் சொல்லும் பொழுது, இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ற தம்பிமார் தங்கச்சிமார், டோன்ட் திங்க் இட்ஸ் a டெசிக்னேஷன். எங்க பிஷப், எங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய லீடர், எங்களுடைய அந்த மாதிரி லீடர்ஸ் சொல்லும் பொழுது we think of only position. கமிட்டியில சேர்மன், பிரசிடென்ட், செக்ரட்டரி, அது மாதிரி லீடர்ஷிப்னா உடனே டைட்டில் நம்ம நினைக்கிறோம். நாட் நெசசரிலி. ஓகே, நாட் நெசசரிலி. அதனால நான் வந்து ஐ எம் நாட் அட்டாக்கிங் ஒன்லி த பிஷப்ஸ் அண்ட் லீடர்ஸ் நான் சொல்லவே இல்லை. எனி ரிலிஜியஸ் குரூப்ல இருக்கிற அல்லது ஸ்பிரிச்சுவல் குரூப்ல இருக்கக்கூடிய லீடரா இருக்கலாம். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு தயவா சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில தம்பிமார் தங்கச்சிமார் இந்த செய்தி வந்து நம்மளுடைய அங்கிளுக்கு, நம்மளுடைய
நம்ம தலைவரா இருக்கிற சர்ச்சஸ்ல இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தலைவர்களுக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஜீவாவை நான் மன்னிச்சுக்குவான்னு நினைக்கிறேன். நேத்து வந்து நான் ஜீவாவை ஜோம் பண்ண சொன்னேன். எனக்கு ஜீவா நல்லா தெரியும், சரியா, என்னுடைய மகன் மாதிரி, ரைட். ஜீவா உடனே சொன்னது, அப்பா இந்த பைபிள் ஸ்டடியில நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்ன ஏன் ஜோம் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டார். தென் என்னுடைய இமீடியட் ஆன்சர் என்னன்னா, ஜீவா நீயும் ஒரு தலைவர் தான். காரணம், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரிய இயு, மதுரை ஐசியூனுடைய செக்ரட்டரி. நீ ஜீவான் விட்டுட்டாலும் கூட நீ இருக்கிற பொசிஷனை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய இயூனுடைய செக்ரட்டரியா இருக்கும் பொழுது நீயும் ஒரு தலைவர் தான் சொல்லி சொன்னேன். இது எதுக்கு நான் இங்க கொண்டாடுறேன்னா, இன்னைக்கு நம்ம ஜீவாவை நான் குறை சொல்றதுக்காக நான் சொல்லல, நம்ம ஜீவா சொல்ல நினைக்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். பெரியவங்களா இருக்காங்களா, அவங்கதான் ரொம்ப பெரியவங்க. பொசிஷன்ல இருக்காங்களா, டைட்டிலா பெரியவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நோ 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 நோ, ஆல் ஆஃப் யூ, என்னை பொறுத்த வரைக்கும் இதுல கலந்து கொள்ற ஒவ்வொருத்தருமே நீங்க லீடர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, யூ ஆர் ஆல் லீடர்ஸ். மைக்காவை போல நமக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய தலைமை பொறுப்பெடுக்க வேண்டிய இடத்துல, அது குடும்பமா இருக்கலாம், அல்லது ஈஜ் மினிஸ்ட்ரி ஆக்கலாம், அல்லது சர்ச் மினிஸ்ட்ரி ஆக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, we need to be like மைக்கா. நானும் ஓகே பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு கூட பிராக்கிரத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். இவருடைய சீனியரா இருந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம படிக்கும் போது அதை நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்துல 14-15 வசனங்கள் இப்படியா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15. ஆமோஸ் அமத்தியாவுக்கு பிரதித்தமாக, அது வந்து அவங்க ராஜாவா இருந்த அமத்தியாவுக்கு பிரதித்திரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமா இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ இன் தட் வே இட்ஸ் வெரி கிளியர். நான் வந்து ஏதோ ப்ராஃபஸியா இருக்கணுமே, ஒரு ப்ராஃபட்டா இருக்கணும், பேர் வாங்கணும் அப்படிலாம் நான் வரவே இல்லை. அண்ட் நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் இருக்கிற இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காலிங் இஸ் வெரி கிளியர். அப்படிதான் அவர் சொல்றாரு. God has called me to preach or prophesy to my own people Israel. இன்னைக்கும் ஒருவேளை இந்த காலிங் என்றதை வச்சு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது, அது தனி டாபிக். பட் ஐ ரியலி வாண்டட் டு டெல் யூ, ஒருவேளை காலிங் என்று சொல்லும் பொழுது ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ், பாஸ்டர்ஸ், மிஷனரிஸ், இவாஞ்சலிஸ்ட், அவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு காலிங் இல்லவே இல்லை. இந்த பைபிள் ஸ்டடியில கலந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு காலிங். நம்ம ஒரு சிலர் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம். நிறைய பேர் ஆமோஸ் சொன்னது போலதான், நானும் ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் கிடையாது. ஆண்டவர் என்னை கிருபையா அழைச்சு, நீ போய் என்னுடைய வார்த்தையை சொல்லுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம திட்டமாக ஆண்டவருடைய காலிங்கை நம்ம மனசுல வைக்கணும். இந்த வே இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய சமுதாயத்துல, குறிப்பா நம்மளுடைய சபையில தவறான ஆவிக்குரிய தலைமைத்துவம் அதிகமாகி கொண்டிருக்கிற காலகட்டத்துல we have to be very spiritual and we need to be like மைக்கா. அதை மறந்து போக வேண்டாம். 3வது பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னதோட அவர் தலைவர்களுக்கு, அதிபதிகளுக்கு கேளுங்கன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல அவர் சொன்னதை பார்க்கலாம். 9ஆம் வசனத்தின் பின்னணியிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு இங்கிலீஷ்ல வந்து 9ஆம் வசனத்துடைய பின்னணியும் 10ஆம் வசனத்துக்கு 11ஆம் வசனத்திலையும் போடுறதுக்கு நீங்க பார்க்கலாம். சாரி, நான் இந்த ஸ்லைட் எல்லாமே நான் இங்கிலீஷ் கிளாஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது, அதனால நான் தமிழுக்காக நான் மாத்தல. ஸோ நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க ரெஃபரன்ஸை மட்டும் தயவு செய்து மாத்தி எழுதி கொள்ளுங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்விடேஷன். யாக்கோபு வம்சத்தாரின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்றார். அடுத்தது அக்யூசேஷன். நியாயத்தை அருவறுத்து செம்மையானவைகளெல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டி வருகிற தலைவர்களேன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க மேல இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீங்க இரத்தப்பழி வைக்கிறீங்க, செம்மையானவர்களை கோணலாக்குறீங்க, நியாயத்தை அருவறுக்கிறீங்க என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அவர் கொடுத்துதான் நாம் பார்க்கிறோம். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். ஓகே, பயங்கரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவர் கொடுத்ததான் நாம் பார்க்கிறோம்.
இன் தட் வே கண்டிப்பா இந்த ஜெனரல் வார்னிங்க, எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்னிங்கை நம்ம பார்க்கும் பொழுது பயமா இருக்குது. ஆக்சுவலா 2ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் சொல்றாரு. ஆகையால் சியோன் வயல்வெளியை போல உளப்பட்டு போகும், எருசலேம் மண்மேடா போயிடும், ஆலயம் இடிக்கப்பட்டு போயிடும் சொல்லி சொல்றாரு. ஸோ தட்ஸ் அ பிக் என்னது ஜட்ஜ்மெண்ட் ஆன் காட்ஸ் பீப்புள். தலைவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிதாபமா இருந்ததுனால அதனுடைய விளைவுகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அது லேட்டர் டேஸ்ல நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது அந்த தலைவர்களை குறித்து போடும் பொழுது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது கமெண்டேட்டர்ஸ் அது மென்ஷன் பண்ணதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, ஜஸ்ட் கவனிச்சு பாருங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பராக்கிரமசாலியும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் 50 பேருக்கு அதிபதியையும் கனம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியுள்ளவனையும் சாதுரவானையும் விளக்குவார். ஓகே, கிட்டத்தட்ட பேரலல் பேசேஜ் தான் ஏசாயா 3ஆம் அதிகாரமும் நம்ம படிக்கிற இப்போ மீகா 3ஆம் அதிகாரமும். அவன் மீகா வந்து தலைவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாரு. இங்க வெரி கிளியர்லி he talks about it. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அண்ட் தென் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸையும் மென்ஷன் பண்ணி அங்க இருக்கிற மற்ற லீடர்ஸையும் skillful craftsmen. So that means in every aspect of it when they are giving leadership, இன்னைக்கு அதை நம்ம பார்க்கிறோம். பேங்கிங் செக்டரா இருக்கலாம், அல்லது கமர்ஷியல் செக்டரா இருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் அண்ட் தென் ஸ்பிரிச்சுவல் ரெம்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பை நம்ம பார்க்கிறோம். We will go forward. 4ஆம் அதிகாரம் there's a big shift. 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஒரு வேதனையான ஒரு பகுதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது there's a glorious future என்பதை அவர் அங்க கொடுத்ததா நாம் பார்க்கிறோம். நம்ம எப்படி ஏசாயா அந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை எதிர்ப்போட இருக்கிறத பார்த்தோமோ அதே மாதிரிதான் ஏசாயா தீர்க்கதரிசி மீகாவை போல ஒரு ஃபியூச்சர் உண்டு என்பதை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நம்ம பார்த்தது போல நான் அந்த வசனத்தை வாசிச்சிடுறேன், அது பிறகு நம்ம we will go into the details. மீகா 4ஆம் அதிகாரம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அவரிடத்தில் ஓடி வருவார்கள். அதுக்கு முந்தின வசனத்தையும் இந்த வசனத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியமா இருக்குது. முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடாய் போகும் சொல்லிட்டு. That has happened. ஆனா இங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். வாட் அ பிக் கான்ட்ராஸ்ட். ஓகே, அதே மாதிரி மற்ற மக்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்லுவாங்களாம். அடுத்தது எல்லாருமே the way in which the nations இங்கிலீஷ்ல பார்க்கலாம். தமிழ்ல திரளான ஜாதிகள் சொல்லும் பொழுது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல ஜாதிகள் என்பது இஸ்ரவேல் மக்கள் கிடையாது, இஸ்ரவேல் இல்லாதபடிக்கு இருக்கிற மற்ற மக்கள். அதுதான் பழைய பாட்டினுடைய ஒரு மிஷனரி சேலஞ்ச். பழைய பாட்டின மிஷனரி சேலஞ்ச் என்னன்னா, என்னுடைய நாமம் தரித்திருக்கப்பட்டிருக்க என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் தன்னுடைய தேசத்துக்கு மட்டும் சேமத்தை கொடுக்கல, அவர்கள் மூலமாக மற்ற நேஷன்ஸையும் ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம். சோ ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ப்ராமிஸ் தான், ஐ வில் பிளஸ் யூ அண்ட் மேக் யூ a blessing to the nations சொன்னது இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அதே தான். ஐ வில் பிளஸ் யூனா எல்லா விதத்திலும் உன்னுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களும் அனுபவிப்பாங்க. ஆல் நேஷன்ஸ் வில் பி பிளஸ்ட் பை யூ சொல்லிட்டு. ஓகே, அந்த 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை படிச்சு பார்க்கும் பொழுது that type of a glorious Zion will be there. Okay, glorious Zion will be there. 6ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். ஈவன் 5ஆம் வசனத்திலே சகல ஜனங்களும் தங்கள் தேவனை விட்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவளை தீங்கு அனுபவித்தவர்களையும் கூட்டிக் கொண்டு. இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்து ஞாபகம் வருது.
அவங்க பணக்காரங்க எப்படி ஏழைகளை ஒடுக்குனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவங்கள தேவன் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்றாரு. இவன் இதை பார்க்கும் பொழுது தள்ளுண்டவளை சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிட்டோம். நிறைய பேர் பெண்கள் தள்ளுண்டப்பட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆண்டவருடைய வருகையின் பொழுது அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பது ஒரு பெரிய பிளெஸிங்காக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும், இந்த ரெமனண்டாக அதை நம்ம பார்க்கலாம். பலச்ச ஜாதியாகவும் வைப்பேன், அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். ஓகே, God is going to be the king for them என்ற ஒரு பெரிய ப்ராமிஸ் இருக்கிறது. இங்க I need to stop and tell you about two views. இந்த நியூ டெஸ்டமென்ட் காலத்துல நீங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், எருசலேம் திரும்ப கட்டப்பட போகிறது, ஆலயம் கட்டப்படும், ஆலயம் கட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வந்துடும் என்று ஒரு கூட்டத்தார் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அவங்கள they are known as Zionists சொல்லுவாங்க. ஜயனை சியோனை மையமாக வைத்து எல்லா ப்ராபஸையும் கொண்டு போறவங்க. ஓகே, டு மச் எக்ஸ்டென்ட் they are right. ஓகே, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல நான் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன், என்னுடைய ஜனமா இருப்பார்கள், நான் அவருடைய தேவனா இருப்பேன்னு சொல்லி சொன்ன காரியம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உண்மை. ஓகே, யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் மெய்ப்பராக இருந்து எல்லா ஜனங்களும் அவர் கூட வந்து அவர் தான் மெய்ப்பனா இருப்பார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவான் அவர் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு. இன்னொரு குரூப் கரெக்டா நான் சொன்ன 2வது பகுதியை சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு ஜயன் இருக்குது, நமக்கு எருசலேம்னு ஒரு பட்டணமும் வேண்டியதில்லை, ஒரு ஆலயமும் வேண்டியதில்லை. காரணம், நீயே அந்த ஆலயம் சொல்லியிருக்காரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சது போல நீங்களே ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லியிருக்காரு. அதனால don't give too much importance to Jerusalem, but give importance to Christ, give importance to church ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு சிலர் பயங்கரமா கான்ட்ராடிக்ட் பண்றாங்க. உலகத்திலேயே இவாஞ்சலிக்கல்ஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இவாஞ்சலிக்கல்ஸ்க்கு லிபரல்ஸ்க்கு மத்தியில் நான் சொல்லல, இவாஞ்சலிக்கல்ஸே they are disagreeing. ஒரு கூட்டத்தார் they all believe what all the prophets like மைக்காவும் மற்றவங்க எல்லாம் சொன்ன காரியங்கள் எல்லாம் இனிமேல் நடக்க போகுது, எருசலேமை மையமா வச்சுதான் நடக்கும்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிலர் அதை பத்தி தயவு செய்து பேசாதீங்க, நீங்க பேசாம as a church you be faithful to the calling and be Christ centered, don't be Jerusalem centered சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பற்றி வரும்பொழுது கூட ஒரு சில வாட்ஸ்அப்ல நீங்க வந்திருக்கு, நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாசத்துக்கு முன்னாலே வந்துருச்சு, இஸ்ரேவேல மட்டும் கொரோனா இல்லை என்று போட்டு எல்லாம் வந்துருந்துச்சு. பட் there are many views. அதை அப்போஸ் பண்ணி சொல்றவங்க இப்போ கொரோனா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வே பீப்புள் டிஃபர் போத் வேஸ். நான் இங்க வந்து ஒரு வியூ நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்பல. ஐ வாண்ட் டு பி லிட்டில் பேலன்ஸ். ஈவன் நேத்து டாக்டர் காட்வின் நிக்கல்சனும் நானும் இதை குறித்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, தட்ஸ் அவர் வியூ. நாம ஒரேதான் ஜயன் சென்டர் பண்ணி அப்படியே நம்ம சொன்னோம்னா we will miss the New Testament concept of the church. ஓகே, எருசலேம் மையமாக வைத்து இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம் என்று திங்க் பண்ணக்கூடியது மிக மிக அவசியம். அது வந்து இட்ஸ் a model, it is not to be taken exactly like that. அல்லது நம்ம closer to Old Testament theology னா போயிடுவோம், அல்லது ஜெகோவா விட்னஸ் மாதிரி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே நேரத்துல சர்ச் தான் முக்கியம், எருசலேமுடைய ப்ராமிசஸே வேண்டான்னு சொன்னா we will miss some of the blessings. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட அருமையான பிளெஸிங்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு 1947ஆம் ஆண்டுக்கு முன்னால, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன், 1947 ஆண்டாவதுக்கு முன்னால உலக மேப்ல இஸ்ரவேல் சொல்லி ஒரு தேசமே கிடையாது. Some of my young friends, you'll be surprised. இப்போ எல்லாமே இஸ்ரவேல் ஜனம் தான். ஓகே, அக்ரிகல்ச்சர் எடுத்தீங்கன்னா இஸ்ரவேல் தான். பணமா எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே they are சூப்பர் பவர், அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இமேஜின் 1947க்கு முன்னால ஒரு கண்ட்ரியே கிடையாது. அப்கோர்ஸ் இந்தியா ஒரு பெரிய கண்ட்ரியா இருந்துச்சு, அடிமைத்தனத்துல இருந்துச்சு. 1947 நமக்கு we got deliverance, but there was no nation like Israel. In that way, இந்த Zionists என்ன சொல்லுவாங்கன்னா, look at that,
ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய ப்ராமிஸை நிறைவேற்றி எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்தாரு, அவங்கள அபரிவிதமா ஆசீர்வச்சிருக்காரு. இன்னைக்கு உலகத்திற்கு அவங்க ஆசிரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு they say. So have a balanced view. உங்களுடைய வியூ வந்து நம்மளோட நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். We don't have question answer time, but இதுல நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய வியூ ஷேர் பண்ணுங்க. என்னுடைய ஹம்பிள் சஜஷன் என்ன, have a balanced view. Don't go to the extremes. Right. 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில now என்ற வேர்டு வந்து 3 முறை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, தட் குட் பி நடக்க போறது. தமிழ்ல வந்து அந்த வேர்டு கரெக்டா அப்படியே வராது. வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை இருக்கிறது. அவன் சரி, நடக்க போற காரியத்தை நவ் என்று சொல்லும் பொழுது, it is not only a future glory, even in present darkness God gives a play. That's a beautiful thought. நீங்க தயவுசெய்து இங்கிலீஷ் பைபிளை வாசிச்சு பாருங்க, தமிழ் அவ்வளவு கிளாரிட்டியோட வராது. அண்ட் ஐம் வெரி சாரி, ஓகே, ஐ couldn't really do exposition of the தமிழ் verses. அந்த தமிழ் வார்த்தையில நான் எக்ஸ்போசிஷன் பண்ணாம விட்டுட்டேன். பட் நீங்க அதை படிச்சு பாருங்க, அதில் நீங்க படிச்சு பார்க்கும்போது ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே, நவ் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய 2வது வருகையில தான் இப்படிப்பட்ட குளோரியஸ் ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்பொழுதே ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. That's another important thought I just wanted to share with you. கடைசியா அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது that's also another important factor. அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர் என்றும் நியமிப்பாய். பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். The Lord is not only for Israel, but the Lord is for all the earth. பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர். ஓகே, இதை நீங்க கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a big thought in Old Testament. காரணம், Old Testament உடைய திங்கிங் என்னன்னா, ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர், எங்களை தான் பிளஸ் பண்ணுவார். அப்படிதான் அவங்க நிறைய நேரத்தில் யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரியா? அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் வந்த பொழுது யூத மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க மேசியா வந்து எங்களுக்கு தான். ஓகே, அப் டு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் that was a thought. ஈவன் பேதுருக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த சால்வேஷன் எப்படின்னா யூதர்களுக்கு மட்டும்தான். அதுக்கு மேல கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்படி சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் they have to become a Jew and then they can enjoy God's blessings. ஓகே, விருத்த சேதத்தின் மூலமா சேரலாம். பட் they have to become a Jew. அப்படிதான் அவங்களுடைய ஸ்ட்ராங் திங்கிங். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் அந்த பெரிய தரிசனத்தை பேதுரு பெற்ற பின்பு, இல்ல, ஆண்டவர் எல்லா தேசத்திற்கும் ஆண்டவர், அவர் பூமி எல்லாருக்கும் ஆண்டவர் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால it took a long time for Jesus to explain that. நான் வந்து ஏதோ யூதர்களுக்கு மட்டும் வந்தவர் கிடையவே கிடையாது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியா நான் வந்தேன் என்பதையும், யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரியா ஸ்திரீட்ட அந்த மக்கள் சொன்னது போல இவரே உலகத்தின் இரட்சகர் என்பதை சொல்வதற்காக தான் இயேசுவானவர் வந்தார். இன்னைக்கும் நம்ம கூட அதே மாதிரி திங்கிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய பிளெஸிங்ஸை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது, ஜீசஸ் இஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். எப்படி அவங்கவுங்க தங்களுக்கு தெய்வங்களை வச்சிருக்காங்களோ, அதான் அந்த முன்னாள் பகுதியை படிச்சோம், அவங்கவுங்க தங்களுடைய தெய்வங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் நாட் த வே. அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். பூமியின் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரா இருக்கணும் என்பதை மறந்தே போக வேண்டாம். அதுல இருந்து நான் சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், 4ஆம் அதிகாரத்துல பிளெஸிங்ஸ், we have a beautiful future நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது, it is a missional challenge. அது வந்து ஒரு மிஷன் மைண்டட் பர்சனாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இட் இஸ் த பிரசன்ட் என்பதையும் நம்ம மறந்தே போகக்கூடாது. இதான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சுக்கொள்ள வேண்டிய காரியம். கடைசியா 5ஆம் அதிகாரத்தை 2 பிரிவா படிக்கலாம். தம்பி லங்கேஷ் நமக்கு வாசிச்சாங்க. முதல் 6 வசனங்களில வரப்போகிற மேசியாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஓகே, அதுலயும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் என்னன்னா, இட்ஸ் நாட் இன் அ கிரானாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, ஒருவேளை இப்ப நம்ம வாசிக்கும் பொழுது என்னடா மீகா இப்படி தப்பா சொல்லிட்டாரா, கன்னத்தில் அடிப்பார்களேன்னு சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை, கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை ஃபர்ஸ்ட்ல 1ஆம் வசனத்துல போட்டுட்டு 2ஆம் வசனத்துல அவர் எங்க பிறப்பான்னு சொல்லி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு யோசிப்போம். நோ, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். அதான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த ப்ராஃபசிஸை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது we have to think of Christ event. அது வந்து ஒரு
கீழே இருந்து பார்க்குற ஒரு மலை போல அவங்க பார்த்தாங்க. சரியா? அதெல்லாம் ஒரே இதாக தான் அவங்க பார்க்குறாங்க. அண்ட் 1ஆம் வசனத்தை ஒரு சில நேரத்துல அது பின்னால் இருக்க பகுதியோடு சேர்த்து நம்ம படிச்சு பார்த்தோம் சொன்னா, இந்த 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி, சேனைகளுடைய நகரமே இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். இமீடியட்டா நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா, இமீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் நினைச்சோம்னா, நீங்க எல்லாம் அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறீங்க, நம்மளுடைய ராஜாவை வந்து அடிக்க போறாங்க சொல்ல வார்த்தையும் எடுத்துக்கொள்ளலாம். That was happened in 7:01. அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அது முழுதுமா நிறைவேறதான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய யூதாவின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவ கன்னத்துல அரைஞ்சாங்க, இப்படியாக செஞ்சாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட மிக அருமையான விதத்துல கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ் என்னன்னா, பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. He is an eternal God. ஓகே, நீங்க அந்த ப்ராமிசஸ் குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா நிறைய எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன். இட் இஸ் அபவுட் ஹிஸ் சஃபரிங். 1ஆம் வசனம் இருக்குது. 2வது வசனத்துல அவருடைய பர்த், எங்க பிறந்தார் என்பதை ப்ராஃபஸியா கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய புறப்படுதல் என்பதை நம்ம பார்க்கும் பொழுதும் நம்ம கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அது வந்து திடீர் நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. அதனாலதான் அந்த யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்டை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடியது இந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும். ஒரு சில மக்கள் நினைக்கிறது போல, புத்தாவை போல அல்லது காந்தியை போல இயேசுவும் பிறந்தாரு, வந்து நல்லா வாழ்ந்தாரு, நல்ல ஒரு சமயத்தை உண்டாக்கிட்டு போனாருன்னு சொல்லி நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு பாடலும் பாடுறாங்க, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, புத்தர் காந்தியை போல இயேசு இருந்தான்னு சொல்லிட்டு. நோ 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 He is different. He was very much before Old Testament. He was eternal என்பதை மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஓகே, அதுல இன்னொரு பாயிண்ட்டும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறது என்னன்னா, எருசலேம் ஃபெயிலியரா இருக்குது. அதுதான் அவங்க நல்லா நினைச்சிட்டு இருந்த, நம்பிக்கிட்டு இருந்தது எருசலேம் பெரிய தலைமை, அதை வந்து பாபிலோனியன் வந்து அடிச்சுட்டு உடைச்சு தூக்கிட்டு போட போறாங்க. ஆனா மிகவும் லோவா இருந்த பெத்லெகேம் became very fruitful. அதிலும் பாத்தீங்கன்னா எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, எப்ராத்தானா அதனுடைய அர்த்தமே ஃப்ரூட்ஃபுல், ஒரு ஆசீர்வாதம் உள்ள நபர் என்பதுதான் அது அர்த்தமா. ஓகே, வாட் அ கிரேட் ட்ரூத் இட் இஸ். அதை நம்ம படிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு சில பெரிய தலைவர்களை பார்த்து, பெரிய இடங்களை பார்த்து, ஓ இதுவா, அசைக்கவே முடியாது, இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜெருசலேம் போல நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பெருமையுள்ள ஜெருசலேமை தேவன் தூக்கி வீசிடுவாரு. லோவா இருக்கிற பெத்லெகேம் போல இருக்கவங்கள he will make it very fruitful. ஈவன் சங்கீதம் 119 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, your promises have been thoroughly tested and your servant loves them. Though I am lowly and despised, I do not forget your precepts. ஆண்டவரே, உம்முடைய அடியானாகி நான் நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தைகள் அவ்வளவு, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இட்ஸ் பியூட்டிஃபுல். நான் மிகவும் தாழ்மைப்பட்டனா இருந்தாலும் கூட கண்டிப்பாகவே ஐ டு நாட் ஃபர்கெட் யுவர் பிரசப்ஸ், உன்னுடைய அருமையான நியாயங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதுல நான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, we may be lovely and despised. ஓகே, கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்க்கும் பொழுது, மற்ற தலைவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெத்லெகேமை போல நம்ம மிகவும் தாழ்மையானவர்களா இருக்கலாம், மிகவும் குறைவுகளா இருந்திருக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நமக்கும் அந்த மாதிரி பெருமை வந்துடவே கூடாது. தொடர்ந்து நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது எருசலேம் போற காரியங்கள்லாம் அழிந்து போனாலும் கூட பெத்லெகேம் போல இருக்க நாம் கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள இருப்பீங்க என்பதை இது ஒரு நல்ல ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சத்தியம். ஸோ டோன்ட் சிம்பிளி டேக் பெத்லெகேம் ஆஸ் அ பர்த் பிளேஸ். பெத்லெகேம் இஸ் யூ. நீங்களும் ஒரு பெத்லெகேம் போல இருக்கணும் என்பதுதான் இந்த பகுதியில் நம்ம படிச்சு சொல்ல வேண்டிய ஒரு காரியம். நிறைய காரியங்கள் பார்க்கலாம். 5ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். இவரே சமாதான காரணர். இன்னொரு பெரிய ப்ராமிஸ், இவரே சமாதான காரணர். He is the peace. ஓகே, அவருக்குள்ள சமாதானம் இருக்கலாம் இருக்குது, இவரே சமாதான காரணம் என்பதையும் மறந்து போக வேண்டாம். லாஸ்ட் பேசேஜ் குயிக்கான முடிக்கலாம். முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது வில் பி சொல்லி சொல்றார்.
அந்த மீதியா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ரொம்ப கிளியரா வருது. they will beன்னு சொல்லிட்டு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்ம பெத்லகேமை போல மிகவும் தாழ்வானவர்களா இருக்கலாம், அல்லது பலவீனர்களா இருக்கலாம், ஒருவேளை மீதமா இருக்கக்கூடிய நபர்களை போல இருந்தாலும் கூட தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கும் என்பதை 7, 8, 9 வசனங்களில வாசிக்கலாம். அடுத்தது 10ஆம் வசனத்துக்கு பிறகு மீதி இருக்கிற 6 வசனங்களையும் பார்க்கும் பொழுது, இங்கிலீஷ்ல படிச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். அப்கோர்ஸ் தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை போட்டிருக்குது. நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். உன் சொல்லிட்டு தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல ஐ வில் சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஆண்டவர் செய்வத ஐ வில் டூ இட் சொல்றத 6 வசனத்திலையும் ஐ வில் இருக்கும். தட்ஸ் a very important passage. இன்னைக்கு அதோட தான் நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லக்கூடிய காரியம் ஐ வில் டூ இட், ஐ வில் டூ இட். ஒரு தமிழ்ல நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, அந்நாளிலே உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஸோ இன் தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி வித் இங்கிலீஷ். காரணம் அது காட் சென்டரா இருக்கு. ஐ வில் டூ இட், ஐ வில் டூ இட் என்று சொல்லுகிறது. அப்கோர்ஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேஷனை குறை சொல்ல விரும்பல. பட் இங்க நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்ம கொடுக்குற ப்ராமிசஸை கடைசி 6 வசனங்களை வாசிக்கிறோம். இன்னைக்கும் இந்த பைபிள் ஸ்டடி நம்ம முடிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வோம், தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில செயல்படணும். நம்ம பலவீனராக குறைவுள்ளவராக இருந்தாலும் வில் பி அ பிளெஸிங், வி வில் பி அ பிளெஸிங் என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ். அதே மாதிரி ஆண்டவர் உன்னிடத்துல மகத்தான காரியங்கள் செய்வார் என்று 6 வசனம் சொன்னது போல, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்ம மூலமாக அப்படி செயல்படுவார் என்பதுல சந்தேகமே கிடையாது. அதான் நம்ம மீகா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தைரியமான ஒரு மெசேஜ். 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் மிக வருத்தமான ஒரு காரியமா இருந்தாலும் 4ஆம் 5ஆம் அதிகாரத்துல பெரிய ப்ராமிஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். Let's conclude. How would you describe that the Lord is active in our times? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அந்த ஐ வில் சொல்றதை நம்ம நம்பவே முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் அப்படி சொல்வாரான்னு சொல்லி டவுட்டா இருக்குது. பட் ஆஸ் அ பிலீவர் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் ஆக்டிவா இருக்கார் என்பதை நம்ம ரியலைஸ் பண்றோம், பார்க்கிறோம்னு யோசிக்கலாம். நம்மளுடைய லைஃப்ல, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய சமுதாயத்துல, நம்மளுடைய சர்ச்ல. ஓகே, லெட்ஸ் லுக் அட் இட். 2வது காரியம், வாட் ஆர் த லெசன்ஸ் we could learn from the bad leaders. இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப் பற்றி தான் நம்ம படிச்சிட்டு இருந்தோம். ஓகே, நான் யூஷுவலா சொல்லக்கூடிய எனக்கு பிடிச்சமான ஒரு கொட்டேஷன்ல இந்த ஒரு கொட்டேஷன், when we learn from our own mistake we will be wise. ஓகே, நம்மளுடைய தப்பை வச்சு நம்ம தப்புல இருந்தே நம்ம படிச்சுக்கிட்டோம்னா we are wise, but we'll be more wise when you learn from others mistake. ஓகே, நான் யூஷுவலா யங் பீப்புளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கொட்டேஷன், நீங்க மற்ற தலைவர்களை பார்க்கும் பொழுது சர்ச்லயோ அல்லது சமுதாயத்துல நீங்க பேட் லீடர்ஸை பார்க்கும் பொழுது, ரிமெம்பர் யூ வில் பி மோர் வைஸ் when you learn from others mistake. ஸோ தப்பான லீடர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நீங்க கர்ஸ் பண்ணிட்டு வெறுத்து போய் இருக்கவே இருக்காதீங்க. எங்க நீங்க தப்பான லீடர்ஸை பார்த்தாலும் ஐ won't be like that, ஆண்டவர் என்ன அப்படி என் சர்ச்சுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு தலைவனா கொண்டு வந்தாருன்னா, தலைவியா கொண்டு வந்தாருன்னா ஐ won't be like that சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். கடைசியா இந்த கடைசி 2 அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது நாளைக்கு தயவுசெய்து டைம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல தேவன் கொடுக்கக்கூடிய அருமையான ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்களை கோட் பண்ணி வச்சீங்கன்னா, நோட் பண்ணி வச்சீங்கன்னா இட் வில் பி வெரி குட். நான் சொன்னது போல மீகா ஒவ்வொரு பகுதியிலும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. பட் 7ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது இட்ஸ் ஃபில்ட் வித் பியூட்டிஃபுல் ப்ராமிசஸ். காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஒருவேளை இந்த 3 அதிகாரங்களை நாங்க ஃபாஸ்டா படித்துட்டு போனாலும் அதுல இருக்கிற செய்தியை நாங்கள் உணர முடிகிறது. கர்த்தாவே, ஒருவேளை இந்த பயங்கரமான உலகத்திலே தலைவர்கள், ஆண்டவரை பொறுப்படுத்திருக்கிற தலைவிகள் மிகவும் தவறான வாழ்க்கை வாழ்வதனாலே இயக்கங்களும் திருச்சபையும் சமுதாயமும் ஆண்டவரை சீரழிந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, அது நிமித்தமாக நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரை, ஒருவேளை சமுதாயத்தில் நடப்பது மட்டுமில்லாதபடிக்கு எங்களுடைய சர்ச்சஸ்லயே, எங்களுடைய ஊழியங்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறோம். மீகாவை போல நாங்கள் வேதனை உள்ளவர்களாக சோர்ந்து போய் நின்று விடாதபடிக்கு மீகாவை போல
உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நாங்கள் உறுதியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் செயல்படுகிறீர் என்ற உணர்வோடு கூட நாங்களும் தைரியமாக உம்மோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நாங்கள் வித்தியாசமான வாழ ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். நானோ என்று சொல்வது போல நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வாழ எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து நாளைக்கு இந்த கடைசி பகுதியை படிக்கும் பொழுது பரிசுத்த அனுகிரகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.